வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து பிப்ரவரி 24 செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 2024 தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து அதனுடைய செயல்பாடுகளில் பயணிக்க தொடங்கின தாவேகா தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய சக்திகளுக்கு மாற்றா வர அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இப்போ ஆகிட்டு வராரு. கிட்டத்தட்ட இந்த 2026 தேர்தலோட முடிவை நிர்ணயிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துட்டு வர தாவேகா தலைவர் விஜயோட இந்த வளர்ச்சியினால தான் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் இன்னைக்கு ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. தமிழகம் மற்றும் கிடையாது, தமிழகம், கர்நாடகா, கேரளா, இந்த சைடு ஆந்திரா எல்லா அதாவது கிட்டத்தட்ட இந்த சவுத்தில் இருக்கிற 5 ஸ்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நார்த் வரைக்குமே இவருடைய பாலிடிக்ஸ் வந்து பெருமளவில் பேசப்படுறது. அதுக்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவுகளை நிர்ணயிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு தாவேகா மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் இப்போ ஒரு 4 ஓட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஓட்டு திமுக, ஒரு ஓட்டு அதிமுக, ஒரு ஓட்டு டிவிகே அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கட்சிகளோட இன்னைக்கு மிகப்பெரிய சக்தி கட்சிகளோட ஓட்டுக்களை பிரிக்கிற அளவுக்கு தாவேகா ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த நிலையில தான் தாவேகா தலைவர் விஜய் ஒரு அதிர்ச்சிகரமான செயலை பண்ணிக்கிட்டு வராரு. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவசரமாக தன்னுடைய பல்வேறு சொத்துக்களை வந்து இன்னைக்கு அவர் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வராரு. கிட்டத்தட்ட 200-300 கோடிக்கு மேலான தன்னுடைய சொத்துக்களை விற்பனை பண்ணிக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையை சேர்ந்த மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய திருமண மண்டபங்களாகட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் இருக்கிற அவருடைய சொத்துக்கள் ஷேர்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு வராரு. இதுக்கு முக்கியமான காரணங்களாக 2 தான் சொல்லப்படுது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவருடைய இந்த அதிர்ச்சிகரமான நடவடிக்கை இப்போ திடீர்னு எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாளே இருக்கக்கூடிய இந்த குரூஷியலான டைமில் ஏன் திடீர்னு விஜய் பண்ணுற ஒவ்வொரு செயலுமே எல்லாருக்குமே ஒரு புரியாத வண்ணம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுற ஒவ்வொரு செயல் நல்லதாக இருக்கட்டும் இல்லை கெட்டதாக இருக்கட்டும், அதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் அவரை பற்றின பேச்சுகள், அவரை பற்றின அப்டேட்ஸ் இருக்கிற அளவுக்கு தான் அவருடைய விஷயங்கள் இருக்குது. மேபி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படின்னும் பலரும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அவருடைய சொத்துக்களை விட்டுறது உண்மை, அதுக்கு முழு ஆதாரங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நாம் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் தாவேகா தலைவர் சொத்துக்களை விட்டுறதான காரணத்தோட பின்னணியை விளக்கியிருக்கிறாங்க. அதை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விஜயோட விவாகரத்தை பற்றி நடிகர்கள் ஆகட்டும், திரையுலக சேர்ந்த ப்ரொடியூசர் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய விவாகரத்து சர்ச்சை வந்து பெருமளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த விதத்தில் அவனுடைய விவாகரத்து சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விவாதமும் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில அவர் தன்னுடைய கணவர் வந்து வேற ஒரு நடிகை கூட தகாத உறவுல இருக்காரு அப்படிங்கிற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் ஏஜிஎஸோட திருமணத்துக்கு த்ரிஷா கூட விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகளும் இப்போ எழுதிருக்குது. அது எந்த வகையில் பார்த்தாலும் சரியா தவறா அப்படிங்கிற அந்த டிபேட்டை தாண்டி அவர் பண்ணின இந்த விஷயம் ஒழுக்கக்கேடான செயல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னதான் அவர் அவங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணினாலுமே இப்போ திரையுலக சார்ந்த நபர் வந்து நீங்கள் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து இப்போ பொதுவெளியில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஒரு பொது மனுஷனாக வந்துட்டீங்க, மக்கள் சார்பாக வந்துட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு உங்கள் மனைவியும் மகளோ இல்லை உங்கள் தாய்க்கோ மட்டும்தான் முழு உரிமையும் இருக்குதே தவிர வேற எந்த ஒரு நடிகைகளுக்கும் உங்கள் கூட பயணிக்கிற அளவுக்கு இன்னும் அந்த இது வரல. அது வந்து உங்களுடைய மரியாதையும் ஒழுக்கத்தையும் தான் பாதிக்குமே தவிர இந்த விஷயம் வந்து உங்களுடைய அந்த ரேஞ்சை இறக்குமே தவிர வேற எந்த விஷயமும் உங்களை அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கொண்டுட்டு போகாது. விஜய் பண்ணுற விஷயங்கள் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு வந்தால் கூட அந்த திருமணத்துக்கு அவர் கூட த்ரிஷா வந்ததை பற்றி த்ரிஷாவை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. மேபி வந்து 40 வயதை கடந்த நடிகை அப்படிங்கிறதுனால கூட ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? இதுக்கு முன்னாடி தான் விஜய் வந்து ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு நபராக இருந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து பொது வாழ்க்கையில் வந்துட்ட ஒரு நபர் கூட இப்படி வந்து பப்ளிக்காக ஒரு திருமணத்துக்கு, அதுவும் இப்போ விவாகரத்து சர்ச்சை மனைவி கூட விவாகரத்து சர்ச்சை போயிட்டு இருக்கிற இந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் த்ரிஷா எப்படி அதுக்கு வர சம்மதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் த்ரிஷா மேலே தான் எழுதிக்கிட்டு வருது. இந்த விதத்தில் திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேர், முக்கியமாக பார்த்திபன், சமுத்திரகனி, டிரெக்டர் பாலா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து
இந்த அவங்க 2 பேரோட இந்த பொதுவழியில அவங்க 2 பேரோட வருகையை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. இந்த நிலையில தான் ஒரு பரபரப்பான விஷயத்த தாவேகா தலைவர் விஜய் வந்து பண்ணியிருக்காரு. தன்னுடைய சொத்துக்கள இப்போ ஏராளமான சொத்துக்கள அவர் விற்பனை செஞ்சுட்டு வராரு. அதுவும் அவசரமா. கிட்டத்தட்ட அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 100, 200 கோடி மதிப்பிலான சொத்துக்கள அவர் விற்பனை பண்ணிக்கிட்டு வராரு. இதுக்கு 2 விஷயங்கள தான் நம்ம தாவேகா தலைவர் விஜயோட மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு பதிலா தான் அவர் வந்து இந்த சொத்துக்களை விற்பனை பண்ணிக்கிட்டு வராரு. அவருடைய அந்தஸ்து மற்றும் சொத்து மதிப்பு வருமானம் இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஜீவனாம்சத்தை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோர்ட்ல வந்து இந்த விஷயத்த கேட்டிருந்தேன். அவரு எனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு ஜீவனாம்சம் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எங்க பேர்ல வாங்கின எல்லா சொத்துக்களையும் இன்னைக்கு அவசரமா அவரு சேல் பண்ணிக்கிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு தவறான பதிவையும் நம்ம சங்கீதா விஜய் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இதுக்கு பரவலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமான தளங்கள்ல விஜயோட இந்த செயலுக்கு என்ன ஒரு இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்ச் 30ஆம் தேதி அளவுல அவருடைய சொத்துக்களோட மொத்த பிரச்சனை, அதாவது அவர் மேலே இருக்கிற நிறைய சொத்துக்கள் அவருடைய எலெக்ஷனை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், மேபி அவர் எலெக்ஷனுக்கு மனு தாக்கல் பண்ண போகும்போது அவருக்கு இந்த சொத்து மதிப்பு தொடர்பான எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கூட அவருடைய சொத்துக்களை அவர் அவசரமாக சேல் பண்ணலாம்ல. கிட்டத்தட்ட அண்ணா நகர், வடபழனி, அது மட்டும் இல்லாமல் ஏராளமான இருக்கிற இடத்துல இருக்கிற அவருடைய திருமண மண்டபங்களாகட்டும், இல்லை முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், இப்போ அர்ஜென்ட்டாக விஜய் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்பக்கு தகுந்த தகவல் தான். ஏன்னா திரையுலகில் சேர்ந்த மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸே அந்த சொத்துக்களை அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில், நெருங்கின நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவருடைய சொத்துக்களை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இந்த நிலையில தான் விஜய் தன்னுடைய சொத்துக்களை எலெக்ஷனுக்காக தான் விற்கிறாரு, எலெக்ஷனுக்கு பணம் இல்லாததுனால தான் விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்களும் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில ஆதவர்ஜுனாவோட அந்த பணத்தினால தான் மொத்த டிவிக்கே கட்சியுமே போயிட்டு இருக்குது. அவருடைய பணப்பழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக கட்சி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. அதை முறியடிக்கிற விண்ணமாக தான் ஆதவர்ஜுனாவால் இந்த கட்சி செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் வந்து தன்னுடைய சொத்துக்களை விற்பனை பண்ணிட்டு இன்னைக்கு தாவேகா அப்படிங்கிற கட்சியை நடத்திக்கிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்களும் போயிட்டு இருக்குது. இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியல. ஆனால் தன்னுடைய சொத்துக்களை கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலான சொத்துக்களை விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக சேல் பண்ணி முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் ரொம்பவும் உண்மையாக சோஷியல் மீடியாவில் போகிறது மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வகையில் தான் இந்த மாதிரி யாருமே கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி மற்றவங்களுடைய வளர்ந்து வந்த அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, இல்லை தன்னுடைய அப்பாவோட கட்சியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் விற்றுட்டு, அதாவது தான் சுயமாக சம்பாரித்த சொத்துக்களை விற்றுட்டு ஒரு கட்சியை ரன் பண்ணி மக்களுக்காக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மனுஷனை யாருமே பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜயோட அந்த மதிப்பு வந்து இன்னும் கூடியிருக்கு. அவருடைய விவாகரத்து சர்ச்சை அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. ஆனா அவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்களும் எதையோ நோக்கி அவர் தீவிரமா பயணிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமா காட்டுது.